தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். பணம் வேற இல்லையே, நான் என்ன பண்றது? வாதாட யாருமே இல்லையே, வக்கீல் போறாரு, அவர்கிட்ட போய் கேட்கலாம். பார்த்தா பெரிய திருட மாதிரி இருக்கு. இது திருட்டு தானே பண்ணிட்டு வந்திருக்க. அதெல்லாம் வாதாட முடியாதுப்பா. வாதாட முடியாதுக்காக வாதாடணும்னா ரொம்ப காசு செலவாகுமே. சார் நான் பசிக்காக திருடிட்டேன் சார். ₹1 காசு இருந்ததுன்னா நான் ஏன் சார் திருட போறேன்? ஓ, பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. சரிவா, உனக்காக வாதாடுறேன். ஆனா இதுதான் லாஸ்ட் டைம்ப்பா. இது மாதிரி என்கிட்ட வரக்கூடாது. சரி சார், தேங்க்யூ சார். வா. கேஸ் நம்பர் 25 கூப்பிடுங்க. கேஸ் நம்பர் 25. வணக்கம் மேடம். என்ன கேஸ்? திருப்தி கேஸ். யார் சொல்லுங்க? அவரா? மை லார்ட், நான் கேஸ்ல ஆஜராகிறேன். மை லார்ட், என்னோட கிளைண்ட் திருநாடு மேடம். ஆனா ஏன் திருநாடுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளோட கவர்மெண்ட் தான் அதுக்கு காரணம் மேடம். ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்னால எல்லாரும் படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இவருக்கு வேலை நல்லா படிச்சாரு. ஆனா இவருக்கு வேலை கிடைக்காம சோறு கூட வழியில மேடம். இவருக்கு அதனால தான் மேடம் திருப்பியிருக்காரு. நம்ம சொசைட்டி தான் இதுக்கு காரணம் மை லார்ட். அவரை பாவர்ட்டி நிலைமைக்கு தள்ளி இருக்கு. அதனாலதான் அவர் திருட்டு தொழிலுக்கு கட்டாயப்படுத்தி தள்ளப்பட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நல்ல தீர்ப்பை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மை லார்ட். சரி, நம்ம சொசைட்டி தான் காரணம். அதனால நான் விடுதலை பண்றேன். இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்யாதப்பா. இதான் லாஸ்ட் தப்பு செஞ்சேன்னா இனிமேல் நான் உனக்கு வாதாடவே மாட்டேன். சத்தியமா சார், நான் இனிமேல் செய்ய மாட்டேன் சார். தேங்க்யூ சார், வெரி வெரி தேங்க்யூ சார். போன மாசம் தானே உன்னை ரிலீஸ் பண்ணி விட்டேன். நான் திருடக்கூடாதுன்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி திருடியாட்டு நீ? வாதாட முடியாதுப்பா. நீ ரொம்ப முடியாதுப்பா. ஒரு வாட்டி சொன்னா நீ கேட்கணும். உள்ள குட்டினா கிடையாதுப்பா. கோட்டுக்கு வேணாம்ப்பா. காலை உந்தாலும் பண்ண முடியாதுப்பா. போப்பா. ஓ, என்னடா நீ. சரி, இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். வா, உனக்காக வாதா. ரொம்ப தேங்க்யூ சார். சரி. போன தடவை தப்பிச்சுட்டேன். இந்த தடவை விடவே மாட்டேன். கையில போட்டதே
சார். தடவை தப்பிக்கிறியா? இருந்தது அதுவும் ஜெயில்டா கன்ஃபார்ம்டா. அந்த வாதன்றதுக்கு யாருமே வரலையே, அந்த சாரும் வரலையே. இந்த சார் வர எங்க போனாரு? என்ன சார் சொன்னீங்க? அவர் வந்துட்டார் பாருங்க, எங்க ஜட்ஜு எங்களை ரிலீஸ்லாம் பண்ணி விட்டுருவாரு. நான் கேஸ் வரும்போதே ரிலீஸ் ஆயிடுவாரு. எங்க ஜட்ஜு என்ன ரிலீஸ் பண்ண மாட்டாரா? அப்படி வெளியில வரும் பாரு. என்ன கேஸ்பா? உனக்காக யார் ஆஜராவரா? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்னப்பா நீ இதுவெல்லாம் செய்த தப்புக்கு எல்லாத்துக்கும் நான் உனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். இதுவே ஆர்டர். சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? நான் இவ்வளவு நாளா உனக்கு வழக்காடி உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தேன். ஆனா இப்போ நான் ஒரு ஜட்ஜா வந்திருக்கேன். என்னோட கடமையை நான் செய்யறேன். என்னால இனிமேல் உன்னை காப்பாற்ற முடியாது. ஐம் சாரி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி என்ஜாய் பண்ணீங்களா? அந்த குற்றவாளி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் நடந்துக்கிறோம். நம்ம ஒவ்வொரு தடவும் பாவம் செய்யும் போது நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டால் அவர் மனம் இறங்கி நம்மளுக்கு மன்னிச்சிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதே நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம ஏசப்பா நம்மளை மன்னிப்பாருன்னு திரும்பி அந்த தப்பே செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒன் ஃபைன் டே நம்ம ஜீசஸ் ரைச்சஸ் ஜட்ஜாக வருவார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம செய்கிற பாவத்துக்காக யாருமே பரிதபிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம ஏசப்பா நம்மளை நீதியாக நியாய தீர்ப்பு செஞ்சு நம்மளை நரகத்தில் தள்ளுவார் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு அன்புள்ள தேவனை நம்ம நரகத்தில் தள்ள வைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மன திரும்பி வாழலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு தடவை தப்பு பண்ணும் போதே நம்மளுக்கு மன்னிப்பு கொடுத்தா அந்த மன்னிப்பை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஓலியாக வாழலாமா ஃப்ரெண்ட்ஸ்?